இப்போது முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் என்ன சொல்லியிருக்காருன்னா, பாஜக தலைவர் அண்ணாமலை முதல்வர்கள் இலவகத்தை, அதே சமயம் தமிழகத்தில் தாமரை மலரவே மலராது. தமிழகத்தில் தாமரை மலர்ந்து 4 பேர் சட்டமன்றத்துக்குள்ளாக இருக்கிறோம். ஒன்று. இரண்டாவது, எல்லா அரசியல் கட்சிக்குமே ஒரு ஆள்கின்ற கட்சியாக வர வேண்டும் என்பதுதான் லட்சியமாக இருக்கும். அது பாரதிய ஜனதா கட்சிக்கு மட்டுமல்ல, எல்லா கட்சிகளுக்கும் அது பொருந்தும். எங்கள் கட்சியை வளர்த்துவதற்கு நாங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். எதிர்கட்சி தலைவர் அவர் கால்வழியினால ராமர் கோயிலுக்கு வர முடியாத சூழல் இருப்பதாக தெரிவிச்சிருக்காரு. இது அதிமுக கூட்டணியிலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் இதை நேரடியாக புறக்கணிக்கிற வார்த்தையாக பார்க்க முடியும். கால்வழி இருக்கு, நான் கோயிலுக்கு வரமாட்டேன்னு சொல்லல. அவர் உடனே சொல்லியிருக்காரு, வரும்போது வரட்டும், கோயிலுக்கு வரட்டும். நிர்மலா சீதாராமன் ஜல்லிக்கட்டை பற்றி ஒரு ட்விட்டரில் பதிவு போட்டிருந்தாங்க. ஏன்னா சனாதனத்தோட தொடர்புடையது அப்படின்னு. அதுக்கு வேண்டாம் பூ வெங்கடேசன் உள்ளிட்டவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு நடக்கின்ற பொழுது அது அலங்காநல்லூரில் இருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு ஜல்லிக்கட்டும் இல்லை மஞ்சு விரட்டுன்னு சொல்லப்படக்கூடிய அந்த காளைகள் விரட்டு, இது எல்லாமே கோயிலோடு தொடர்புடையது. இதை திரு சு வெங்கடேசன் மறுக்க முடியுமா? கோயிலில் சாமி கும்பிட்டு தாங்க காளையை வகுத்து விடுவாங்க. அதுதாங்க இந்த நாட்டோட மரபு, அதுதாங்க பண்பாடு. சாமி கும்பிடாமல் கோயிலில் காளைங்களை விடுறது எங்காவது பார்த்துருக்கீங்களா? அப்போ சாமி கும்பிடுற காளைங்க அப்படின்னா அது மத சார்பான காளைங்களா? ஏதாவது திராவிட முன்னேற்ற கழகம், இந்த கம்யூனிஸ்டில் இவங்க மத சார்பின்மை என்கின்ற பெயரிலே ஹிந்து மதத்தினுடைய அடையாளம், பண்பாடு, கலாச்சாரத்தை சீரழிப்பது அல்லது அதை பற்றி அவமானப்படுத்துவது தான் இவங்களோட வேலையே. கோயிலில் சாமி கும்பிட்டு தான் காளை விடுவாங்க. இல்லை சாமி காளைங்கிறத தனியாக உண்டு ஜல்லிக்கட்டுக்கு. முதல் காளை யாரோட காளை? சாமியோட காளை தான் வெளியில் வரும். அப்போ கோயிலிருந்து ஜல்லிக்கட்டை பிரிக்கலான்னு நினைக்கிறாங்களா? ஜல்லிக்கட்டு என்பது ஹிந்து கலாச்சாரத்திலே, ஹிந்து பண்பாட்டிலே, ஹிந்து மத வழிபாட்டிலே ஒரு கூறு. அதனால தான் காளையை சாமியாக பார்ப்பாங்க. நீங்கள் மாட்டுக்கு பொங்கல் வைக்கிறதுங்கிறதே, பொங்கலுங்கிறது என்னங்க? சூரிய கடவுளை பார்த்து கும்பிடுறது. வேற ஏதாவது மதத்தில் கற்பூர ஆரத்தி காட்டுறாங்களா? பொங்கலுக்கு ஆரத்தி காட்டுறோம். மாலை போட்டு திருநீர் வைக்கிறது உண்டா மற்ற மதத்தில்? இந்த மதத்தில் தாங்க உண்டு. இதெல்லாம் இன்னும் முட்டாள்தனமாக இருக்குது. கோயில் சம்பந்தமானது இல்லை பண்பாடு சம்பந்தமானதுன்னா உடனே எல்லாத்தையும் பிரிச்சிருவீங்களா நீங்கள்? ஜல்லிக்கட்டு என்பதே ஹிந்து மதத்தினுடைய, ஹிந்து கலாச்சாரத்தினுடைய, சனாதன தர்மத்தினுடைய ஒரு பகுதி. சனாதன தர்மம் தான் மனுஷன் மட்டும் இல்லை, இங்கே இருக்கக்கூடிய மிருகங்களையும் சமமாக பார்ப்பதற்கு சொல்லித் தருகின்ற ஒரு தர்மம் அது.